ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி குரல் சேனல். இன்னைக்கு சினிமா நியூஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, சூர்யா ஜோதிகா காதல் கல்யாணத்துக்கு காரணமே இந்த ஒரு நடிகை தான் அப்படிங்கிறது சிவகுமார் ஓப்பனா ஒரு டாக் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமால முன்னணி ஹீரோவாக வலம் வரும் சூர்யா, இவர் நடிப்பில் அடுத்ததாக கருப்பு திரைப்படம் வெளிவர உள்ளது. வருகிற ஏப்ரல் மாதம் இப்படம் வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சூர்யா 46 மற்றும் 47 ஆகிய திரைப்படங்களை கைவசம் வைத்திருக்கிறார் நடிகர் சூர்யா. இந்த 2 படங்கள் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சூர்யா, ஜோதிகா காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதை நாம் எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கள் காதல் கல்யாணத்திற்கு யார் முக்கிய காரணம் என்பதை சூர்யாவின் தந்தை, மூத்த நடிகருமான சிவகுமார் சமீபத்திய பேட்டி ஒன்றில் ஓப்பனாக பேசியிருக்கிறார். என்னன்னு பார்க்கலாம். அவர் கூறியதாவது: சூர்யா, ஜோதிகா காதல் கல்யாணத்துக்கு முக்கிய காரணமே ராதிகா தான். உயிரிலேயே கலந்தது படப்பிடிப்பு. தனியே இருந்த சூர்யா கிட்ட, ஜோதிகா கிட்ட போய் பேசு, பேசு அப்படின்னு தூண்டி விட்டது அவங்க தான். நான் என்னோட சினிமா வாழ்க்கையில 150 கதாநாயகிகளோட லவ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி நடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் மகனோட காதலுக்கு என்னால எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? என கூறியிருக்கிறார் சிவகுமார். டியூட் படத்தோட கதைய 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன்னு நடிகர் பார்த்திபன் ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனின் டியூட் படம் கடந்த வருடம் நல்ல வசூல் குவித்தது. பட் இருந்தாலும் மிகவும் கடுமையான விமர்சனங்களும் அதுக்கு வந்துச்சு. தாலி சென்டிமெண்ட் கொஞ்சம் கூட இல்லாம இப்படியெல்லாம் படம் எடுக்கலாமா? அப்படின்னு பல பேர் அத தாக்கி பேசியிருக்காங்க. இந்நிலையில் நடிகர் பார்த்திபன் டியூட் படத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டியூட் போன்ற ஒரு கதைய எழுதியிருக்கேன். திருமணம் ஆகி மாப்பிள்ளை மற்றும் பெண்ண ஊரே சேர்ந்து சீரெல்லாம் கொடுத்து ரயில்ல ஏத்தி விட்டுறாங்க. ஆனா, அந்த பெண் காதலிக்கும் பையன் அதே ரயில்ல இருப்பான். அவருடன் பெண்ணை சேர்த்து வைத்துவிட்டு, அடுத்த ஸ்டேஷன்ல மாப்பிள்ளை இறங்கிட்டு வேற எங்கேயோ போகிற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன். அது தொடர்ந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் வரும். அப்படிங்கிற மாரி நான் எழுதியிருக்கேன் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. மேபி இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை வந்துருந்துச்சு அப்படின்னா, எத்தன மக்கள் அத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்திபனுக்கு எதிரான விமர்சனங்கள் எவ்வளோ இருந்திருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இயக்குனரான வரலட்சுமி சரத்குமார் வித்தியாசமான வீடியோவுடன் வந்த அறிவிப்பு. வரலட்சுமி சரத்குமார் இதுவரை நடிகையாக மட்டுமே எல்லாருக்கும் பார்த்து வருகிறோம். தற்போது அவர் இயக்குனராகவும் களமிறங்கி இருக்கிறார். பல இயக்குனர்கள் நடிப்பு பக்கம் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வரலட்சுமி நடிகையாக இருந்து இயக்குனராக வந்திருப்பது ரசிகர்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான். சரஸ்வதி என்ற படத்தை தான் வரலட்சுமி இயக்கி வருகிறாராம். நடிகையும் இயக்குனருமான சண்டை போடுவது போல் ப்ரொமோ வீடியோவை வரலட்சுமி வெளியிட்டிருக்கிறார். அது தற்போது வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது. நடிகை ஸ்ரீலீலா தற்போது இந்திய அளவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவர். அவரது படங்களை விட அவரது கவர்ச்சியான டான்ஸ் தான் பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது. ஸ்ரீலீலா பிறந்தது அமெரிக்காவில் தான். அவரது அம்மா மருத்துவர் என்பதால் ஸ்ரீலீலாவும் அதே துறையில் படிப்பை மேற்கொண்டார். மகாராஷ்டிராவின் புனேவில் இருக்கும் டி.ஒய். பாட்டீல் பல்கலைக்கழகத்தில் அவர் எம்பிபிஎஸ் படிப்பை மேற்கொண்டு வந்தார். அந்த கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்க கட்டணம் சுமார் 65 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. படங்களில் பிஸியாக நடித்து வந்தாலும் ஸ்ரீலீலா தனது மருத்துவ படிப்புகளும் நேரம் ஒதுக்கி டாக்டராக அவர் பட்டம் பெற்று இருக்கும் புகைப்படம் வைரலாகி வருகிறது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் உருவாகி 2023ஆம் ஆண்டு வெளிவந்த படம் ஜெயிலர். இப்படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2 படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. இப்படத்தின் ரஜினியின் இணைந்து சிவராஜ்குமார், சூரஜ், விஜய் சேதுபதி, ரம்யா கிருஷ்ணன் என பல நட்சத்திரங்கள் நடித்து வருகிறார்கள். இதில் எஸ்.ஜே. சூர்யா தான் ஜெயிலர் 2வில் வில்லனாக நடிக்கிறார் என்கிற தகவல் தொடர்ந்து பரவி வந்தது. ஆனால் இது குறித்து உறுதியான தகவல் வெளிவரவில்லை. இந்த நிலையில் நடிகர் சிவராஜ்குமார் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் நடந்த சம்பவத்தை பேட்டியில் பகிர்ந்துள்ளார். இதில் ஜெயிலர் 2 படத்தில் படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி சாரும் நானும் நன்றாக பழகுவோம். எஸ்.ஜே. சூர்யா அடிக்கடி நகைச்சுவையாக கூறுவார். வாய்ப்பு கிடைத்தால் போதும் இந்த இருவரும் உறவினர்கள் போல பேச தொடங்கி விடுவார்கள். ஒரு வகையில் நாங்கள் அப்படிதான் என கூறியுள்ளார். இதன் மூலம் ஜெயிலர் 2 எஸ்.ஜே. சூர்யா நடிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதன்முறையாக ஒரு பாடலை இசையமைக்கும் போது அழுத ஏ.ஆர். ரகுமான். அவரே பகிர்ந்த ஒரு தகவல் இருக்கு. தமிழ் சினிமா பெருமையாக கொண்டாடும் ஒரு இசையமைப்பாளர் தான் ஏ.ஆர். ரகுமான். இந்தியா சினிமாவிற்கு ஆஸ்கார் மேடை வரை ஏறி பெருமை தேடி தந்த ஏ.ஆர். ரகுமான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கடந்த 8 ஆண்டுகளாக எனக்கு வரும் வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. சினிமா துறை சமூகம் சார்பானதாக மாறிவிட்டது என கூறியிருக்கிறார். அவரின் அந்த பேச்சிற்கு கடும் எதிர்ப்புகளும் அதே சமயம் ஆதரவும் கிடைத்து வந்தது. தற்போது ஒரு பேட்டியின் தான் இசையமைப்பது பாடல் குறித்து அதனால் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசியிருக்கிறார் ஏ.ஆர். ரகுமான். அதில் அவர் ஒரு பாடலுக்கு பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டியிருந்ததால் அது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. வெண்ணிலவே வெண்ணிலவே பாடலுக்கு இசையமைக்கும் சமயத்தில் நான் நோன்புல இருந்தேன். அப்போது தான்
பாடலுக்கான டியூன் எனக்கு வந்தது. அந்த டியூனை வாசித்தபோது நான் அழுது விட்டேன். இதுதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு டியூன் அப்படிங்கிறத எனக்குள்ள உணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசென்ட்டான ஒரு பேட்டியில அவர் கூறியிருக்காருங்க. கீப் சப்போர்ட் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போனா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். தேங்க் யூ ஸோ மச்.